திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர். அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்லுவாங்க. இந்த திருக்கடை காப்பு பாடி அருளிய நம்ம ஞான சம்பந்தர் 3ஆம் திருமுறையில் பண்புரை நீர்மை பதிகை எண் 122 திரு ஓமாம் புலியூர் திரு ஞான சம்பந்தர் தேவாரம். இப்போ நாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதிவை பார்த்து திருப்புகழில் தினந்தோறும் பாடி வழிபட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்ற ஒரு அன்பர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. வெங்கட் மாலதி அப்படின்றவங்க ஆங்குடல் வளைந்து அப்படின்ற திருப்புகழை பாடினதன் மூலம் அவங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை கிடச்சி அவங்க பர்மனெண்ட் வேலைக்கு நான் போயிட்டோம்மா அப்படின்னு சந்தோஷமாக தெரிவிச்சிருக்காங்க. முருகப்பெருமானுடைய திருவருளை பாருங்கள். நாம் எதை வேண்டி அதான் சொன்னேன், எதுவாக இருந்தாலும் அந்த வைராக்கியம்ன்றது மனசில் இருக்கணும். இதை நான் அடைஞ்சே தீருவேன். முருகப்பெருமான் இடத்துல மனமுருக வேண்டுங்க. ஒரு வேலையை வச்சுட்டு அதுவே சிந்தனையாக இருக்கணும், செயல்படணும். சும்மா நம்ம சொல்லிட்டா போகாது. முருகா இருந்துக்கிட்டே இருக்கணும். முருகா நான் சொன்னேன்னு என்னப்பா ஒன்றும் செய்யாது இருக்கிறேன்னு நாம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய பதிவு போய் அவர் இடத்துல சேர்ந்து ரீச் ஆகி நல்ல பதில் வர்றது கொஞ்சம் நேரம் ஆனாலும் பொறுமையாக இருக்கணும். முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ட்டு இருக்காமல் நம்மளுடைய பூஜை புனஸ்காரமெல்லாம் அவரை நோக்கியே இருக்கணும். இதை ஒவ்வொரு பதிவுலையும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வேணும்? குழந்தை வரம் வேணுமா? நல்ல குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணுமா? வேலை வேணுமா? எல்லாத்துக்கும் திருப்புகழும் தேவாரமும், அதுவும் ஞான சம்பந்தருடைய தேவாரம் இன்றைக்கி அதில் சொல்கிறேன். இது முருகப்பெருமானுடைய திருவருள். ஏன்னா அருணகிரிநாதர் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார், ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான். எனக்கே ஞாபகம் வரல பாருங்கள், டக்குன்னு இப்போ தான் ஞாபகம் வருது. இந்த தேவாரத்தில் சொல்கிறோமே அப்படின்ட்டு யோசித்த உடனே இது ஞான சம்பந்தருடைய தேவாரம். இதில் முருகப்பெருமானுடைய புகழை சொல்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளையும் சிவபெருமானுடைய திருவருளையும் பெறுங்க. ஞான சம்பந்தருடைய பாட்டுக்கு மறுபேச்சே கிடையாது. கேட்டதையெல்லாம் ஆணையிட்டு பாடி தரக்கூடியவர். இவங்களுக்கு இது நிகழணும், இது நடந்தே தீரணும் அப்படின்வார். ஏன்னா ஞான சம்பந்தருக்கு எதையுமே கேட்காம கொடுத்தவர் சிவபெருமான். ஏன்? அவருடைய பிள்ளை போல் அவர் அம்மாவை அனுப்பிச்சி எல்லா ஊரில் அழுகிற குழந்தைக்கெல்லாம் ஞானப்பால் கொடுத்தாரா? குழந்தைக்கு பசியில் அழுகுது போமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பொற்கிணத்தில் பால் கொண்டு வந்து ஞான சம்பந்தருக்கு புகட்டினாங்க, கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதை குடிச்சிட்டு அவர் தமிழாக ஞானமாக பொழிஞ்சார். 2 வயசு குழந்தை எந்த பள்ளிக்கூடத்தில் போய் படித்தது? சூடி யாரா பாலை கொடுத்தது? எப்படா குடிச்ச? யார் கொடுத்ததுன்னு அவங்க அப்பா கொம்பு எடுத்து அடிக்க போனார். அந்த கோபுரத்தை காமிச்சு பாடினாராம். தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரால் உன்னை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. அவர் தான்பா ஒரு காலில் கம்மல் போட்டிருந்தார். இது மாதிரி நம்ம ரிஷப வாகனத்தில் வந்தார் அப்படின்ட்டு அம்மாவையும் அப்பாவையும் ஒரு சேர புகழ்கிறார். அவர் மதி சூடிந்தார், பிறைச்சந்திரனை சூடிந்தார், எல்லாம் அங்கே அடையாளத்தெல்லாம் சொல்கிறாரு. ஏன்பா அங்கே அடையாளம் சொல்லுன்னுவாங்களே, அது மாதிரி அழகாக சொல்கிறார். அவர் தான் கொடுத்தாரு, எனக்கு வேறு யாரும் கொடுக்கல அப்படின்னு. இதெல்லாம் கிடைக்கும் பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஞான சம்பந்தருடைய 4 வரி பாடல்களை சொல்லிக் கொடுங்க, திருப்புகளை சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்க அப்படி நல்ல கல்வியில் கேள்வியில் சிறக்கும்.
எல்லாம் விளையாட்டுக்கு சொல்கிறதா நினைக்காதீங்க. உண்மை உண்மை உண்மை. இதெல்லாம் பாட வைங்க. என் பேர பசங்க வந்தாங்கன்னா உட்கார வச்சுக்கின்னு 4 வரி இதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். இன்றைக்கி பதிகம் பாடினாதான் உங்களுக்கு இது தருவேன் அப்படின்வேன். உட்கார வச்சுக்கின்னு பதிகம் சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 4 வரி சொல்லி கொடுங்க. திருச்சிற்றம்பலம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். இது குறை கூறும் இடம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு பயன்படணும்னு கொண்டு வந்து போடுறேன். அது அவங்களாண்ட போய் சேரணும். அனைவரும் வழி விட்டு நல்ல ஆதரவு கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் பெருகணும். திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பூங்கொடி மடவாள் உமை ஒரு பாகம் புரிதரு சடை மூடி அடிகள் வீங்கிரில் நட்டம் ஆடுமென் வீகிர்தர் விருப்பொடும் உறைவிடம் வினவில் தேம் கமழ் பொழிலில் செழுமலர் கோதி செறிதரு வண்டிசை பாடும் ஓங்கிய புகழார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதலியதுவே சம்பரர்க்கு அருளி சலந்தரன் வீய தழல் உமே சக்கரம் படைத்த எம்பெருமான் இமயவர் ஏத்த இனிதின் அங்கு ஊரை விடம்பினவில் அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் உம்பர்கள் ஏத்தும் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதலி அதுவே. பாருங்க, சம்பரர்க்கு அருளி சலந்தரன் வீய அந்த சலந்தரனை வீர்த்துறதுக்காக சக்கரம் படைச்சார். அந்த சக்கரத்தை தான் திருமால் வந்து நீங்கள் வச்சுக்கிறீங்களே அந்த சக்கரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 1008 மலர்களை வச்சு பூஜை பண்ணாராம். அந்த பூஜை பண்ண கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். படைத்த எம்பெருமானார் இமயவர் ஏத்த இனிதின் அங்கு உறைவிடம் வினவில் அம்பரமாகி அழல் உமிழ் புகையின் ஆகுதியில் மழை பொழியும். அங்கே போடுற யாகத்தால் மழை பொழியுதான். உம்பர்கள் ஏத்தும் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதலி அதுவே அப்படின்னுட்டு அந்த ஊரோட பெருமையை சொல்கிறாரு. பூங்கொடி மடவாள் உமை ஒரு பாகம். அம்பாளை எப்படி சொல்கிறார் பாருங்கள், என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள். அம்பாளை எங்கெல்லாம் ஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தலமோ அந்த இடத்துங்கள்லாம் அம்பாளுடைய சந்நிதி முன்னாடி இருக்கும். அது நம்ம குழந்தை வரானே பெற்ற தாய்க்கு தான் சிவபெருமான் தான் அம்மா. அப்பாவுடைய ஒரு பாகம் அம்மா. அந்த அம்மா தான் அந்த பாசம் அடிச்சுக்குது. குழந்தை நடந்து வருதே அப்படின்னு சொல்லி ஓடி போய் முன்னாடி போய் பிள்ளைய வரவேற்பாங்க அந்த பாசத்தோட. அந்த எல்லா இடத்துலையும் அம்பாள் சந்நிதி முன்னாடி இருக்கும். ஞானசம்பந்தர் எங்கெல்லாம் போய் வழிபட்டாரோ அங்கெல்லாம் முன்னாடி இருக்கும். பூங்கொடி மடவாள் உமை ஒரு பாகம் புரிதரு சடைமுடி அடிகள் வீங்கு இருள் நட்டம் ஆடும் எம் விகிர்தர் விருப்போடும் உறைவிடம் வினவில் தேம் கமழ் பொழிலில் செழுமலர் கோதி செறிதரு வண்டிசை பாடும் ஓங்கிய புகழார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதலி அதுவே. அடையாளம்லாம் சொல்லிட்டாரா? சிவபெருமானுடைய அடையாளம் இதெல்லாம்.
சிவபெருமான் எப்படி இருப்பாருன்றத எல்லாருக்கும் சொல்கிறாரு பாருங்க. அந்த அம்மா வந்து ஒரு பாகத்தில் இருப்பாங்க, அப்பா வந்து சடமுடியெல்லாம் வச்சுன்னு இருப்பார். நட்டம் பாதிராத்திரியில் தான் ஆடுவார். வீங்கி இருள் நட்டம் ஆடும் எம் விகிர்தன் எங்கள் அப்பா விருப்படும் உறைவிடம் வினவில் இந்த விருப்பமாக இந்த தளத்தில் தான் இருக்கார், நீங்கள் வந்து சேவிங்க அப்படின்ட்டு அழகாக சொல்கிறாரு. உங்களுடைய விருப்பத்துக்காக தான் 11 பாடல்களா அப்படின்றீங்க. நான் தேவாரம் திருவாசகம் பூராத்தையும் மொத்தமாக தான் போட்டிருக்கேன். இப்போ தான் உங்களுடைய விருப்பத்துக்காக ஒரு பாடல் 2 பாடல் இப்பயாவது இதை பாடி இது மாதிரி இது பாருங்க, கோயிலுக்கு போங்க, இது காலையில் பாடுற பாட்டு. பூங்கொடி மடவாள் உமை ஒரு பாகம் புரிதரு சடைமுடி அடிகள் வீங்கிருள் நட்டம் ஆடும் எம் வீகிர்தர் விருப்படும் உறைவிடம் வினவில் தெம்கமழ் பொழிலில் செழுமலர் கோதி செறிதரு வண்டிசை பாடும் ஓங்கிய புகழார் ஓமாம் புலியூர் உடையவர் வடதலி அதுவே அப்படின்னு இந்த ஒரு பாடலை பாடினீங்கன்னாவே நடந்து பார்ப்பார். அப்பா ஓய் யாரோ இப்போ வந்து பாடுறாங்கப்பா, ஞானசம்பந்தருடைய பாட்டை வந்து பாடுறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணும். ஞானசம்பந்தருக்கு மட்டும்தான் கேட்காமையே கொடுத்தாரு. குழந்த நடந்து வருதே கால் வலிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல்லக்கு கொடுத்தாரு. அதை தூக்கிக்கிட்டு போகிறதுக்கு பூதகணங்களை அனுப்பிச்சாரு. குழந்த வெயிலில் போகுதேன்னு அவருக்கு முத்து சிவிகை கொடுத்தாரு, கொடை கொடுத்தாரு. அதெல்லாம் தாளம் போட்டு முதல்ல குழந்த தாளம் போட்டு கை செவந்து போச்சேன்னு பொற்தாளம் கொடுத்தாரு. பொற்தாளம் கொடுத்துட்டாரு. ஏன்னா அம்மாவோட பங்கு இருக்கணும் இல்லையா, அம்மா தானே முதல்ல பாலை கொடுத்தாங்க, அம்மாவோட பங்கு இருக்கணும் இல்லையா. என்னங்க நீங்கள் பொற்தாளம் கொடுத்துட்டீங்களே, சவுண்டு வருமா, சத்தம் வருமா அதில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவருக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான், அவர் வேலையை தான் கொடுக்குறாரு, இதில் அம்மாவுடைய பாகமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அம்மா ஓசை கொடுத்தாங்க. அந்த அம்மா பேரே ஓசை கொடுத்த நாயகி. எப்படி பாருங்கள், அம்மாவும் அப்பாவும் ஞான சம்பந்தருக்கு அப்படி போட்டி போட்டுக்கிட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா புள்ள அருணகிரிநாதர் இந்த திருப்புகழை பாடுன்னு எங்கள் அப்பா ஏன் சொன்னாருன்னு எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ஓ இதெல்லாம் விளக்கம் இதில் இருக்குது, அதனால தான் என்னை திருப்புகழ் பாடுனாரு. நீ ஞான சம்பந்தரையே எந்நேரம் பாடி ஞான சம்பந்தர் பாட்டு வரலன்னு தான் ஞான சம்பந்தரத்தை பாடணும் தேவாரத்தைன்னு ரொம்ப விரும்பினேன் நான். அதை பாட என்னால் முடியலையே அப்படின்ட்டு எங்கே நிறுத்தணும் எப்படி பாடணுன்றதை வரப்படுத்தி நான் பாட ஆரம்பித்த பிறகு திருப்புகழை பாடினார். அப்போ தான் சொல்கிறாரு அருணகிரிநாதர், முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர், நான் ஞான சம்பந்தர் போல தொடை பாடணும் அப்படின்ட்டு வரம் வாங்குறார். எனக்கு அவர் மாதிரி பாடுறதுக்கு அருள் பாலிங்க அப்படின்னு. ஞான சம்பந்தர் பாடல் தான் ரொம்ப கஷ்டமானது. அதுலேயும் சாதாரி பண்ணில் பூந்து விளையாடி இருப்பார். சின்ன குழந்தை இல்லையா, சும்மா சர சர சரன்னு பாடியிருப்பார். அப்படி ஒரு அருமையான பதிகங்களை பாடி கொடுத்தவர் நம்ம ஞான சம்பந்தர். 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, 3 திருமுறைகளை பாடி நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் பாடுங்க, படிங்க. உங்களுக்காக 2 பாடல்கள் மட்டுமே இதில் கொடுத்துருக்கேன். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி.